ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே ருக்மணி நம்ம ஹீரோட்ட நீங்கள் பொய்யெல்லாம் பேசாதீங்க, உங்களை போய் யார் கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போகிறா அப்படின்றத கேட்டுட்டு வந்துட்டுருக்கா. இன்னொரு சைடில் பார்த்தா நம்ம ஹீரோயின் கூட ப்ரே சேர்ந்து வந்துட்டுருக்கான். அப்போ அங்கே பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க. ஏதோ கன் சவுண்டு நினச்சி பயந்துட்டு இந்த பொண்ணும் பயந்து போயிடுறா. அங்கே அந்த ப்ரேயை பார்த்தா ரொம்ப பயந்து போய் அவனுமே ஹீரோயினை விட்டுட்டு உட்காந்துட்ருக்கான். ஹீரோயின் இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு வேமா அங்கேருந்து போயிடுறா. ஹீரோ உங்கள் அப்பாட்ட வந்து நல்ல பொண்ணை பார்த்து வச்சுருக்கீங்க, சும்மா ஒரு பட்டாசு வெடிச்சதுக்கு ஏதோ கன் சவுண்டு நினச்சிட்டு பயந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கிண்டல் பண்ணிட்டு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே நூடுல்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டில் பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ் திட்டுறாங்க, எப்படி நீ அவரை விட்டுட்டு வரலான்னு. ஆமாம், அவனா ஒரு ஆளா பயந்து நடுங்கிட்டு என்னவே விட்டுட்டு போகிறானே, எப்படி என்னை கடைசி வரைக்கும் பார்த்துக்குவோம் அப்படின்றத அவளுமே கேட்குறா. ஹீரோ கம்பாட்ட நான் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின்மே ஹீரோவை பற்றி அங்கே மேரேஜ் பண்ணிக்கிறத பற்றி அவங்க வீட்டில் பேசிகிட்டு இருக்கா. பார்த்தா அவங்க அப்பா ரொம்பவே டென்ஷனாக ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க அம்மாவுமே சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவ கேட்குற மாதிரி இல்லை, எதோ சொல்லி அவங்க மைண்டை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஹீரோ கண்டிப்பாக அவனோட முடிவை கன்ஃபார்ம் பண்ணிடுறான். அதை கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுறது. அவங்க அம்மாவுமே எவ்வளோ பேசி பார்க்குறாங்க, ஆனால் ஒன்றுமே முடிய மாட்டுது. சீனில் நம்ம ஹீரோயினும் ஹீரோவங்க மீட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே வீட்டில் பேசிட்டோன்றதை சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ சரி நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், இன்றைக்கி என்னோட பேரண்ட்ஸ்ட்டை மீட் பண்ண வைக்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவளை அங்கே பார்த்ததுமே அவங்க சிஸ்டர் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வெல்கம் பண்ணுறாங்க. ஹீரோ அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்கான். அவங்க அப்பாவுக்கு தான் ஆல்ரெடி தெரியும் இல்லையா, இவ தான் தான் பையனை காப்பாற்றினான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் அவங்க அம்மா உன்னோட நேம் என்னன்னு கேட்டதும் வான்சாயின்னு சொன்னதுமே அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவை போட்டு அந்த கலாய்க்கிறாங்க. ஏன்னா ஒரு மாஃபியா போயிட்டு லவ்லாம் பண்ணுவானான்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ நீங்கள் பேசிட்டுருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அப்போ அவங்க அப்பா ஹீரோயினோட டீட்டெயில்ஸை கேட்குறாரு. அவள் குடும்பத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கா. பட் அவருக்கு ஒரு சில டவுட் வர ஆரம்பிச்சிருது, எதுவும் நம்ம எதிரி வீட்டு போகணும் என்னமோன்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸே மாறி போயிடுது. அப்புறம் ஹீரோ நான் கூட்டிகிட்டு போய் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் வா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அங்கே அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுது, எப்படியாச்சும் வீட்டில் சம்மதிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் சரி இப்போ நீ என்னோட வீட்டில் என்னோட பேரண்ட்ஸை மீட் பண்ணணும்ல வா அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறா. அங்கேயுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை தான் கூட்டிகிட்டு ஃபஸ்ட்டு அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. நேரத்தில் அவங்க அப்பாவும் அவங்க பிரதருமே அங்கே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்ததுமே அவருக்கு ஒன்றும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரிலாம் ஒன்றும் தோணலை. அப்போ அவன்கிட்ட சும்மா நார்மலாக விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் ஃபேமிலியை பற்றி கேட்டதுமே அங்கே ஃபேமிலி யாருன்னு தெரிஞ்சதுமே பார்த்தா இவரோட ஃபேஸ் டோட்டலாக மாறி போயிடுது. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பயமாக ஆரம்பிச்சிருது. அப்புறம் இங்கே வெளியே ஹீரோக்குமே கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது, என்ன சொல்ல போகிறாங்களோன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட சரி ஓகே இருக்கட்டும் நான் கிளம்புறேன், இப்போ நீ பார்த்து பத்திரமா இரு அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பாரு யாரோ கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க திரும்பி பார்த்ததும் இவன் பக்கத்தில் நின்றுக்கிறான். பார்த்தா அவள் திரும்பினது லிப்பில் கிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. சிரிச்சிட்டே போகிறான். இவளுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே வந்ததுமே அவங்க அப்பா அவ்வளோதான் ரணகலமாகி போய் வெடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. என்ன வேலை பண்ணிட்டுருக்க, என் எதிரி வீட்டு பையனை கூட்டிகிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ரொம்ப ஹாப்பியாகிட்டு வீட்டுக்கு வர்றான். பார்த்தா அவங்க அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயினுமே வீட்டில் அங்கே சண்டை போயிட்டுருக்கு. ஹீரோயின் ஆனால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு போகிறா. இப்போ ஹீரோவோட அப்பாவுமே நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, ஆனால் இந்த மேரேஜ் மட்டும் நடக்காது அப்படின்றத சொல்லிட்டு அவர் கோவப்பட்டு திட்டுறாரு. ஹீரோ பார்த்தா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு ஒரு மாதிரி கலங்க ஆரம்பிச்சிடுறான். என்னோட அம்மா அவளை ரூமில் கூட்டிகிட்டு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவள் மனசு கேட்க மாட்டேது, அழுகுறா. நீ புரிஞ்சுக்கிறணும், அப்பாவுக்கு பிடிக்கலன்னா இதெல்லாம் நடக்காது அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க போட்ட அந்த ராக்கெட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. ஹீரோட நிலைமையுமே அதை அவனுமே ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கான். ஏன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கு பிடிச்சி கடைசியில் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவனாலையுமே தாங்க முடியல. அந்த ராக்கெட் எடுத்து அவனுமே பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப மனசு கவலையாயிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். அப்போ அவங்க சிஸ்டர்ஸ் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும் என் மைண்ட் ஒன்றும் சரியில்லை, நான் இப்போ போயிட்டு வரேன்னு சொல்கிறான். அப்போ அவங்களுக்கு ரொம்பவே கவலையாயிருது. அப்போ இங்கே ஹீரோயின் பார்த்தாலும் அதே நிலைமையில தான் இருந்துகிட்ருக்கா. அவளுமே ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கா. இவன் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் அங்கே உட்காந்துட்டு அவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அந்த ராக்கெட்டவே பார்த்துட்ருக்கான். பார்த்தா இங்கே நம்ம ஹீரோயினோட பிரதர் வெளியே ஆளுங்களெல்லாம் வச்சுட்டு அங்கே பாதுகாப்புக்கு போட்டு வச்சுருக்கான். இவ பாட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாலும் ஓடி போயிடுவான்னு சொல்லிட்டு அவனுக்குமே சந்தேகமாயிருது. சீனில் அவ்வளோ
காவல் போட்டிருந்தும் பார்த்தா நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக அங்கே ஹீரோ வந்துடுறான். அவனை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஏன் அழுதுட்ருக்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா வந்துடுறாங்க உள்ள. நம்ம ஹீரோ போய் மறைஞ்சுக்கிறான். என்ன ஏதோ சவுண்டு கேட்டுச்சேன்னு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா நான் தான் அப்படின்றத சொல்கிறா. நீ வந்து ஒழுங்காக இருந்துக்கோ, நடக்கிறதே இல்லை வேறு அப்படின்றத சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே ஹீரோ வந்து சரி இதுக்கு மேலே நீ இருக்க வேணாம், என் கூட சேர்ந்து வந்துடு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஒரு துணியை வந்து கட்டி வெளியே கீழே கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா இவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் போல இவன் வந்துடுவான்னு சொல்லிட்டு அங்கே கண்ணை வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவங்க அம்மா அவளை பிடிச்சி இழுத்துட்டு ரூமில் போய் வச்சுட்டு நீ வந்து ஏன் இப்படி அசிங்கம் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. பார்த்தா ஹீரோவை கீழே போட்டு செம்ம வெளுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தா அதுலேயுமே அவளை பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறான். இன்னுமே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பயங்கரமாக ரத்த வர ஆரம்பிச்சிருது. வெளியே பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுறாங்க. ஹீரோயினால் தாங்கவே முடியல. அதெல்லாம் பார்த்துட்டு அவள் ரொம்பவே வந்து கதறி அழுக ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோட வீட்டில் அங்கே வந்து அந்த வேலைக்கார ஆள் வந்துட்டு ஹீரோ அப்படி நிலமையில தூக்கிட்டு வந்ததுமே வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அவனுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட்மே அங்கே கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருந்தால் சரியாகாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே உடனே வந்துட்டு கிளம்பி கன் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அப்போ அவங்க ரெண்டு ஃபேமிலியுமே வந்து கன்னை வச்சு மிரட்டிட்டு சண்டை போடுறாங்க. அப்போ என் பொண்ணை வந்துட்டு தேவையில்லாம உன் பையன் வந்து இங்கே வீட்டில் இருந்து தூக்கிட்டு போக வருவானா, அப்படி வந்தால் இதான் நிலமைன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை வந்துடுது. ஹீரோட அப்பா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மாட்ட நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு தான் ட்ரை பண்ணுறது, இவன் மாற மாட்டானே, நான் என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலைப்படுறாரு. ஹீரோயினை காமிச்சா அவள் வந்து அந்த செல்லை பார்த்துட்டு இன்னுமே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்கா. அவளுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க அம்மா வந்து அங்கே கோயிலுக்கு தான் அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் இங்கே ஹீரோ எங்கேயாச்சும் இருப்பானான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்கா. அங்கே கோயிலுமே போய் அவங்க ப்ரே பண்ணிகிட்ருக்கா. பிறகு ஹீரோயினோட அப்பா அந்த ப்ரேயோட அப்பாவை மீட் பண்ணிட்டு எப்படியாச்சும் வந்து இந்த மேரேஜ் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேருமே பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணணுன்றத விஷயத்தை தான் அங்கே பேசிட்டு எப்படியாச்சும் பொண்ணை கட்டி கொடுத்துடணும்னு ஐடியா பண்ணிட்டு அவரை மீட் பண்ணி அங்கே பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் திரும்ப நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோயின் அவங்க அம்மா திரும்பவுமே அங்கே கோயிலுக்கு ப்ரே பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் அங்கே ப்ரே பண்ணுறாமல் இங்கேயே வெளியே பார்க்குறா. ஹீரோ நின்றுட்டுருக்காதா. அவங்க அம்மா என்ன பண்ணிட்டுருக்கா, ஒழுங்காக வந்து ப்ரே பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப வெளியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஹீரோ மறைஞ்சிருக்கான். அம்மா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், முக்கியமான வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோவை தான் அவன் போய் மீட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா. அவனை பார்த்ததுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ஹக் பண்ணிக்கிறா. அவங்க ரெண்டு பேருமே அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஆளுங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு இங்கே நம்ம ஹீரோவோட ஆளுங்களும் கன் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ரொம்பவே வந்து ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை ஆகிடுது. அப்போ அவங்க அம்மா வந்து நீ எதுக்காக அப்படி அசிங்கம் பண்ணிகிட்ருக்க, நீ ஒழுங்காக என் கூட சேர்ந்து வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு என் பொண்ணிருந்து நீங்கள் விலகி இருங்க, அதான் நல்லது எல்லாத்துக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. வீட்டில் வந்துட்டு அவங்க அப்பா வேற திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. நீ என்ன பண்ணிகிட்ருக்க, என்னோட பேரை கெடுக்கணும்னு ஐடியா பண்ணுறியான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க போய் அந்த பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா வந்து ஏதோ தப்பான பொருளை வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா தான் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே இவங்க எல்லாருக்குமே வந்து கோவம் வர ஆரம்பிச்சிருது. பிறகு ஹீரோவை பார்த்தா ஏதோ ஒரு தேவதாஸ் மாதிரி அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கான். அவங்க சிஸ்டருக்கு வந்துட்டு இவன் இப்படிலாம் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காம திட்டிட்டு போகிறா. அப்போ அங்கே அவனுக்குமே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் நைட் போல் இங்கே பார்த்தா அங்கே ஹீரோயின் அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவோட கும்பல் எல்லாம் வந்துட்டு அவர் மேலே பழியை சுமத்திட்டு வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீ தான் இந்த வேலை பண்ணிட்டுருக்கேன்னு. அப்போ ஹீரோவுமே அங்கே வந்து அந்த திங்ஸை வந்து போட்டுட்டு நீ எல்லாமே இதை தான் பண்ணிட்டுருப்பேன்னு சொல்லிட்டு கன்னை வச்சு வந்து மிரட்டுறான் அவங்க அப்பாவை பார்த்து. ஹீரோயினுக்கு அவ்வளோதான் கோவம் வந்துடுது. என்னோட அப்பா மேலேயே கைன்னுட்டுவேன்னு சொல்லிட்டு அவளுமே கன்னை பிடுங்கிட்டு நீ என்னோட அப்பாவை தொட்டு பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் உன்னை ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறா. ஹீரோ வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அவளோட வாயிலேருந்து வந்ததுமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். அப்பாவா வேணான்னு சொல்கிறப்ப அவள் அப்பாவை சூஸ் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் இங்கே ஹீரோ அந்த ராக்கெட்டவே வந்து பார்த்துட்ருக்கான். பிறகு ஹீரோயின் கன்னை வச்சு மிரட்டினா இல்லையா, அதவே யோசிச்சு பார்த்துட்ருக்கா. அங்கே வந்து அவனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை வந்து மீட் பண்ணுறதுக்காக திரும்ப அங்கே வந்து அவளோட ரூமுக்கு அங்கே கிளம்பி போயிடுறான். வந்து கன்னை வந்து பெட் மேலே தூக்கி போட்டுட்டு நீ வந்து இப்போ வேணா என்னை எடுத்து ஷூட் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினுக்கு அதை கேட்டதுமே ரொம்பவே கவலையாகிடுது. அவன் பக்கத்தில் வந்துட்டு நடந்த எல்லாத்துக்குமே ரெண்டு பேருமே சாரி கேட்டுட்டு அங்கே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. பிறகு நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா அங்கே காரில் போயிட்டுருக்காரு. பார்த்தா அங்கே சுற்றி வளைச்சி அவர் மேலே கன் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆள் எப்படியே தப்பிச்சு வந்துடுறாரு. வீட்டில் வந்துட்டு அங்கே வந்து கத்தி கூப்பாடு போடுறாரு. இதுக்கு தான் நான் வேணான்னு சொன்னேன் அந்த ஆள் சவகாசம் பார்த்தையில இப்போ ஏமேலே வந்து அட்டாக் பண்ண வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக வர்றா. நீ வந்து லவ் நாடகம் போட்டுட்டு கடைசியில் என்னோட அப்பாவே வந்துட்டு கொலை பண்ணலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ஷாக்காக இருக்குது. நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்றத சொன்னதும் இந்த ட்ராமாலாம் பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசினதும் என்ன உன்னோட அப்பாவுக்கு நாங்கள் மட்டும்தான் எதிரி இருக்கம்மா, ஊரெல்லாம் தான் அந்த ஆள் சம்பாரிச்சு வச்சிருக்காரு எதிரின்னு சொன்னதும் அவ்வளோதான் இவளுக்கு டென்ஷன் ஆயிடுது. கணத்தை சேர்ந்து ஓங்கி அரைஞ்சிடுறா.
நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஒரு பார்ட்டிக்கு தான் போகிறாங்க. அங்கே பார்த்தா அவன் வந்து அந்த ருக்மணி பொண்ணு கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கோவம் அங்கே கிளம்பி வந்துட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு மேரேஜ் ஆக போகிறதுன்றதை இவ சொல்லிட்டா. பட் அவன் சொல்லலை. அதை கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அப்புறம் ஹீரோ வந்துட்டு நான் உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், ஆனால் வீட்டில் வந்து நான் எப்படியாச்சும் பேசி சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு எப்படியோ திரும்ப அவளை வந்துட்டு வலிக்கு கொண்டு வந்துடுறான். பிறகு ஹீரோவோட அம்மாவையுமே யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. அந்த பழியுமே அவளோட குடும்பத்து மேலே விழுந்துடுது. நம்ம ஹீரோவுமே அப்படி தான் நினச்சிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோயினோட அப்பாவை அன்னைக்கு யாரோ ஷூட் பண்ணாங்க இல்லையா, அது வந்து நம்ம ஃபேமிலி தான் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிட்டு இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு அவன் நினச்சிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயினுக்குமே வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்குது, இவ்வளோ ப்ராப்ளத்துக்கு நடுவில் கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ் மேரேஜ் பண்ணிக்க வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை மீட் பண்ணிவிட்டு பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னடா சில ஃபோட்டோஸை வச்சு பேசியிருக்கேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா இந்த இதுக்கு வந்து ராவவுமே இல்லை இந்த எபிசோடில், சப்புமே கிடைக்கல. ஆனால் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வந்து சப் இருக்குது. நான் அதிலேருந்து நல்லா நார்மலாகவே கண்டினியூ பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.